என்ன சார் உங்க முகத்தை பார்த்தே 3 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? அது ஏன் சார் கேக்குறீங்க? பெரிய சங்கடத்தை மாட்டிக்கிட்டு இருக்கேன் போங்க. என்னது? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல துப்பாக்கியை காட்டி 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு போயிட்டா, செய்தி வரல? ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல சம்பந்தப்பட்டது என் பையனான்னு சந்தேகமா இருக்கு சார். உங்க பையனா? இப்ப பையன் எங்க இருக்கிறான்? நேற்று தான் என் கண்ணில் பட்டான். காலை பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்க காலை வழி சொல்லி. பெத்தவங்கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். பையனை கூட்டு தனி விசாரிங்க. உங்ககிட்டயாவது ஏதாவது உண்மையை சொல்லலாம்னு பாருங்க. என்ன செய்யணுமோ அப்படி செய்யறது சார். சரி, அவனை உள்ள அனுப்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரத்னம், வக்கீல் சார் கிட்ட உண்மையை சொல்லுடா. உனக்கு கடைசி அடைக்க அவர் தான்டா. அவர் தான் உன்னை காப்பாத்தணும். நான் வரேன். உள்ள போய் அவர்கிட்ட பேசு. கையை கைட்டி பாக்கெட்ல வச்சுட்டு போனா உள்ள. குட் மார்னிங் சார். என்ன நான் உட்கார சொன்னேனா? ஐ எம் சோ சாரி சார். இங்கிலீஷ் அது ஒண்ணுதான் குறைச்சு. நோ சார். தேங்க்யூ சார். ஆளு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறேன். நல்ல பாம்பு கூட தான் அழகா இருக்கு. என்னுடைய உதவி உனக்கு தேவைன்னா நீ உண்மையை ஒழிக்காம சொல்லணும். பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை சார். பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை. நீ போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டியிருக்கும்பா. இது கூட தெரியாதா சார்? இந்த தொழில தான் அடிக்கடி போலீஸை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமே. ஒரு லட்சணத்துக்கு கோர்ட்டு சூட்டு வேற. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எதுக்கா சார்? அந்த பேங்க் கொள்ளையில உங்க கூட சம்பந்தப்பட்ட ஆசாமிங்க யார் யாரு? பேங்க் கொள்ளையா சார்? நீங்க உங்க அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க சார். நீங்க நான் எனக்கு அப்பாவே கிடையாது சார். என்ன யாரும் நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? லண்டன்ல பாரிஸ்டர் படிப்பு முடிச்சுட்டு நேரம் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க மக கிருஷ்ணா ஒரு லெட்டர் கூட கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா விவரமும் இருக்கு சார். அன்புள்ள சித்தப்பாவுக்கு இக்கடிதம் கொண்டு வருபவர் மிஸ்டர் அருண். எனக்கு 1 வருஷம் சீனியர். பாரிஸ்டர் தொழிலில் ஆர்வமும் அதற்குரிய தகுதியும் உள்ளவர். உங்களுடைய ஜூனியராக இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓராண்டு முடிந்ததும் உங்களை சந்திக்க ஓடோடி வந்துவிடுவேன். I am sorry for the confusion. Anyway, I am pleased to see you. பேங்க்ல கொள்ளை அடிச்சவனுக்கும் பாரிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சா? உங்ககிட்ட யாரு வந்தாலும் கைதியாவும் கட்சிக்காரனாவும் நினைச்சிடுறேன். இந்த லெட்டரை எத்தனை தடவை தான் படிப்ப? இத்தோட 100 தடவை இருக்குமா? நீ கொடுத்து வச்சவன் சுரேஷ். 3 வருஷத்துக்குள்ள உனக்கு 115 கடிதாசி வந்திருக்கு. கிருஷ்ணா கிட்ட இருந்து மட்டும். இதை மட்டும் ஒழுங்கா கணக்கு எடுத்துட்டு வா. டாக்டர் கொடுக்கிற மாத்திரைகளை சாப்பிடாத. கேட்டா மறந்துட்டேன். மாத்திரை இருக்கு இப்போ. நான் தான் பாடுறதையெல்லாம் எப்போ நிறுத்திட்டேன். ஓங்கி ஒரு அரை அரையலாமான்னு தோணுது. ஸ்டூபிட் ஃபுட். அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கான்னு சொன்னேன்ல. ஏன் அப்படி அலட்சியமா சொல்ற? ஏன் பொண்ணை பத்தி என்னையே பெருமையா பேசி சொல்றியா? இன்னும் 1 வருஷம் இருக்காமே அவ படிப்பு முடிய. அத 6 மாசமா குறைக்க முடியாதாமா? நான் எழுதிட்டேனே. என்ன எழுதிட்ட? பரீட்சை முடிஞ்ச 1 நாள் கூட நீங்க டிலே பண்ண கூடாது. அடுத்த பிளேன்லயே கிளம்பி இங்க வந்து விழுந்துடணும்னு. பிளேன் எப்போ வரும்? இது வந்துகிட்டே இருக்கேன். மேல பாரு. அதான் இன்னும் 1 வருஷம் இருக்கேம்மா. அதுக்குள்ள பிளேன் டைமிங்ஸ் எல்லாம் 100 தடவை மாத்திர போறான். என்ன பத்தி அவளுக்கு ஏதாவது எழுதிருக்கியா? ஓ, எழுதிட்டேனே. எழுதிட்டியா? என்ன பத்தி ஒண்ணுமே எழுதலையான்னு கெஞ்சற மாதிரி கேட்கிற. எழுதக்கூடாதுன்னு நீ தான் சொல்ற. நீ நான் ஒரு ஃபூல் தான். பெத்தவ இல்லையா? இது பாரு, நம்ம கிருஷ்ணா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எப்படி வரப்போறான்னு பாரு. எல்லாரும் பார்த்து பொறாமப்பட போறாங்க. என் பொண்ணை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசாத. என் இதயம் அதை தாங்கிக்க முடியாது. ரொம்ப பலவீனமா இருக்கு சுரேஷ்.
A woman is always a bundle of contradictions. அடேங்கப்பா, இது என்ன காரா கப்பலா? வாட்ச்மேன், எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பிய, இது எந்த பெரிய மனுஷன் காரு? யோ, இந்த ஊர்லயே பெரிய வக்கீல் பாரிஸ்டர் சுரேஷோட காரு. சுரேஷ் வாதாடி சம்பாரிச்சதா? என்ன இல்ல, சூதாடி சம்பாரிச்சதோன்னு நினைச்சேன். ஆமா, வக்கீலையாவ எப்ப பாக்கணும்னாலும் இந்த வீட்டுல தான் பாக்கணுமா? அண்ணாச்சி இருக்காளா? இந்தா பீடி சாப்பிட. வராரு. வக்கீலையா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என் பேரு பரந்தாம. ஒரு கேஸ் விஷயமா உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நடுத்தருவில் என்னையா கேஸ பத்தி பேச்சு? நிறுத்திட்டாளே, என்ன நடுத்தெருவில் நிறுத்திட்டாளே என் பொஞ்சாதி. அவ மேலதான் கேஸ் போடணும். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், கணவனுக்கு மனைவி மேல் உள்ள உரிமை. இதெல்லாம் பேசுற இடமா இது? பேசுறதுக்கு தான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணாச்சி கோர்ட் நேரம் போக பாக்கி நேரம்லாம் இங்கதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். வாட்ச்மேன், சிவில் கேஸ்னா சில்லற ஜாஸ்தி பெறாதுன்னு ரொம்ப கோபமா போறாரா வக்கீலு? போ, உள்ள உன் எஜமானி கிட்ட போய் பழைய ஆள் வந்திருக்கான்னு சொல்லு. புரியல? பழைய புருஷன். போ. மிஸ்டர் முதலியார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி என் கைக்கு வந்து சேராம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அருண், ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு சுருக்கம் எடுத்து வை. எஸ் சார். ஐயா, தந்தி வந்துரு. ஆனா சார், அத்தனுக்கான கெடு தாங்கிட்டு போல இருக்கே. அதனால என்ன ஐயா, அட்ஜென்ட்மெண்ட் வாங்கிட்டா போகுது. அபவுட் யூ, ஐ ஆல்வேஸ் ஃபர்கெட் யுவர் நேம். தட்ஸ் ஆல் ரைட். உங்க பேப்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு நான் கட்டாயம் படிச்சு பார்த்துறேன். மிஸ்டர் செல்வராஜ் சார், உங்க ஹியரிங் எப்போ? நாளைக்கு. எப்போன்னு சொன்னீங்க? நாளைக்கா? எஸ் சார். நோ நோ நோ, நாளைக்கு என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது. இல்ல சார். நோ நோ நோ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு 4 நாளைக்கு நான் கோர்ட் பக்கமே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ரமையா, ரமையா, டிரைவர் கூப்பிட்டு காரை ரெடி பண்ண சொல்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம். மிஸ்டர் முதலியா, நீங்க ஜூனியரை கூட்டிட்டு போய் கேஸுக்கு அட்ஜென்ட்மெண்ட் வாங்கிக்கங்க. மிஸ்டர், நீங்க இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னொரு 4 நாள், ஜஸ்ட் 4 days எனக்கு வெயிட் பண்ணுங்க. எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். ஜென்டில்மேன், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வரேன். அருண், கிருஷ்ணா இஸ் கமிங் டுமாரோ. நாளைக்கு நீங்களாவது கோர்ட்டுக்கு வருவீங்களா சார்? என் கேஸை நீங்களாவது படிச்சு பாத்தீங்களா சார்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேஸ ஒத்தி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? பாம்பே பிளேன் எப்போ வருது? நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். என்ன Come here. Sit down. என்ன சீக்கிரம் சொல்லு. உட்காரு. இதப்பா, தந்தி வந்திருக்கு. இப்பதான் வந்தது. தந்தியா? நாளைக்கு நம்ம கிருஷ்ணா பிளேன்ல வரப்போறான். நாளைக்கா? Sit down, உட்காரு. அவன் எப்ப வரப்போறான்னு சொன்னே? நாளைக்கு தானே? நாளைக்கு தான். நீ ஏர்போர்ட் வரியா? நானா? சரி வரேன். அவளை பார்க்கணும்னு என் மனசு துடிச்சிட்டு இருக்கு. நிஜமாவே வரப்போறியா? வர வேண்டாங்கிறியா? சரி, பரவாயில்ல வா. அவ பிளேன்ல இருந்து இறங்கறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? நீ போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். சுரேஷ், நான் வர வேண்டாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம சொல்லிட்டு போற பாத்தியா? நானா அப்படி சொன்னேன்? இல்ல, நான் தான் சொன்னேன். நானே தான் சொன்னேன். நானே தான் சொன்னேன். Excuse me, sir. The Bombay plane car எத்தனை மணிக்கு வருது? 12:55. 12:55. Yes, please. Thanks. என்ன சார் விசாரிச்சீங்களா? லண்டன் ஃபிளைட் எப்ப லேண்ட் ஆகுதா? அருண், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? கிருஷ்ணா லண்டன்ல இருந்து பம்பாய்க்கு வந்து பம்பாயில இருந்து வேற பிளேன்ல மெட்ராஸ்க்கு வரான். ஃப்ரம் போயிங் டு கேரவன். புரிஞ்சுதா? ஆமா சார், நீங்க சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இதோ வந்துட்டேன். சார், பாம்பே பிளைட் 12:55க்கு வருதுன்னா கரெக்டா 12:55க்கு வந்துருமா சார்? அநேகமா வந்துரும். Your request to அநேகமா அப்படின்னா allowance counter immediately. Thank you. தேங்க்ஸ் சார். பாம்பே பிளைட் கரெக்டா 12:55க்கு வருதான். ஓஹோ, அட்டவணையில போட்டுருக்குது. அதிகாரியும் சொல்லியாச்சு, நீ வேற சொல்லணுமா? போய் எக்ஸைட்டட், ஏன் இப்படி தடுமாறுற? கிருஷ்ணா, நான் அருண்.
வரப்போறதான் கிருஷ்ணா. நீங்க தான் தடுமாறுறீங்க. ஐயோ, கிருஷ்ணா வந்த உடனே பார்க்கலாம்னா அதுவும் முடியாது. இந்த கஸ்டம்ஸ் பரிசோதனை வேற ஒரு யுகமே ஆயிடும். சார், கிருஷ்ணா லண்டன் பிளைட்ல வரல, பாம்பே பிளைட்ல தான் வராப்ல. கஸ்டம்ஸ் எல்லாம் பாம்பேலயே முடிஞ்சு போயிடும். நீங்களே எத்தனை தடவை சொல்றது, எத்தனை தடவை மறக்கிறது. இது From Boeing to Caravan. yes, from Boeing to Caravan. From Boeing to Caravan. I am sorry, sir. சார், பாம்பே பிளேன் 12:55 வருது. கரெக்ட் டைத்துக்கு தான் வருது. வெதர் கண்டிஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதே ஊர்ல தான் வந்து இறங்குது. Don't thank me again. Your plane is landing. Thank you. அப்படியா? I'm sorry. May God bless you, my child. Welcome home, my child. நல்லா இருக்கிறமா? I was fine to see you all. வாமா வா. ஜெனியலா எப்படி இருக்குமா? ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு சித்தப்பா. சரி. How are you, darling? How are you? அருண், நீ லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு காருக்கு போயிடு. நான் 1 மினிட்ல வந்துடுறேன். 1 மினிட்ல. வந்தாச்சு. என்னது கிருஷ்ணா வந்துட்டாரான்னு கேக்குறியா? அவன் வராம மட்டும் இந்த பிளேன் வந்திருந்தது, அதை நான் சுட்டு பசி கேட்க மாட்டேன். கிருஷ்ணா வந்துட்டாமா? எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? வண்டர்ஃபுல். அப்போ உன்னை பார்த்த மாதிரி இருக்குது. சொல்லு, சொன்னதையெல்லாம் இன்னொரு தடவை சொல்லு. எனக்காக சொல்லு சுரேஷ். என் கிருஷ்ணா எப்படி இருக்கிறான்? நல்லா வளர்ந்திருக்கிறானா? அவனோட கண்கள் எப்படி இருக்கு? பெரிய கண்களா? என்ன மாதிரியே இருக்கிறானா? அவன் ஏதாவது பேசினானா சுரேஷ்? ஏதாவது பேசினானா? சொல்லு சுரேஷ், சொல்லு. அவன் என்ன சொன்ன? அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இரு சுரேஷ், நிறைய சொல்லிக்கிட்டே இரு. என் கிருஷ்ணாவை ஒரே ஒரு தடவை என்னோட பேச விட மாட்டியா? சரி, வேண்டாம். அப்போ நீயாவது அவளை பத்தி பேசிக்கிட்டே இரு சுரேஷ், நிறைய பேசிக்கிட்டே இரு. நிறுத்தாது சுரேஷ், அவளை பார்க்கற போல இருக்கு சுரேஷ். என்ன பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓய், ஆமா, லண்டன்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டேன்? லவ்லி. எனக்கு எதுக்கு இந்த பைப்பு? கிருஷ்ணா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு தடுமாறுனீங்க. கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டு அது கைய சுட்டதே தெரியாம சிகரெட்டையே கசக்கிக்கிட்டு நின்னீங்க. வார்த்தையே வரல. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், கையில ஒரு பைப்பை கொடுத்துட்டா கையும் சும்மா இருக்கா, அந்த அசட்டுத்தனம் எல்லாம் போய் வார்த்தையும் வரும். இனிமே மத்த பெண்ல பாக்குறப்ப இந்த பைப்பை கையில வச்சுக்கிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் தைரியமா சொல்லிடுறேன். ஸ்ப்ளெண்டிட் கிருஷ்ணா. பாத்தியா அருண், சித்தப்பாவுக்கு பைப்பு பிடிக்குங்கிறத கிருஷ்ணா மறக்கவே இல்லையா? தேங்க்யூ வெரி மச். ஆமா சித்தப்பா, உங்களுக்காக வாங்கிட்டு No. That's not the point. நீங்க நல்லா புரிஞ்சுக்கல. காலாகாலத்துக்கு சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு ஓய்வு கிடையாது. சித்தப்பாவுக்கு எல்லாம் தலைகீழாவே நடக்குது இந்த வீட்டுல. வெரி பேட். அவர்தாங்க சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வேலை உயிர் விடுறாருங்க. எல்லாத்தையும் நான் செட்ரேட் பண்றேன். இனிமே இந்த அட்டவணை பிரகாரம் தான் சித்தப்பா நடக்கணும். நம்ம சாட்சிக்காரன் என்கிட்ட வந்து புழுகுறாங்க. I don't like it. Excuse me, gentlemen. சித்தப்பா, என்னம்மா? இனிமே நீங்க இந்த அட்டவணை பிரகாரம் நடக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும்.
என்ன மாதிரி ரயில்வே டைம் டேபிள் மாதிரி? டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார், இனிமே நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது. சரி, அதுக்காக நீங்க 1 மணிக்கே சாப்பிட்டு இருக்கணும். இப்ப மணி 1:45 ஆயிடுச்சு. கமன் கமன் கமன். மன்னிக்கணும், நீங்க எல்லாம் இப்ப போயிட்டு சாயங்காலம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இது அன்பு தொல்லை. சரி, இல்லையா? இந்தாங்க உங்க காஃபி. அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சித்தப்பா, ஏய் யோபா, மாலை 5 மணி அடித்து 30 நிமிஷத்துக்கு வைட்டமின் பி மாத்திரை சாப்பிட வேண்டும். இது மாத்திரை கேசுப்பா, பெரியவர்கிட்ட கொண்டு கொடுப்போம். ஐயோ கடவுளே, ஞாபகம் இருக்கா? இதை உங்ககிட்ட வச்சேனா? அப்பவே அம்மா படிச்சு சொன்னாங்க அந்த ட்ரைய உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. என்ன மன்னிச்சிருங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். போ. படிச்சு சொன்னாங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல நமக்கு ஒரு சீட் இருக்கணும். சார், நீங்க இந்த காபியை சாப்பிட்டீங்களா சார்? காபி வந்தாச்சா? பாக்கலையா? முதல்லயே வந்துருச்சு, ஆனா மாறி போயிடுச்சு. இதான் உங்க காபி. எனக்கு கொஞ்சம் லைட்டா வேணும். எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அருண், நீங்க ரொம்ப வேலை இருக்கப்பா. இருக்கட்டும் சார், எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு போறேன். மிஸ்டர் அருண், எப்பவும் கேஸும் ஃபைலும் தானா? இன்று இருவரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறோம். சித்தப்பாவை கண்டு பயமா? கிளப்பிரிச்சாளி எப்படி ஏமாற்றுவது என்று எனக்கு தெரியும். Leave it to me. அலகாபாத் ஹைகோர்ட் ஸ்டேட் வர்சஸ் கேப்டன். ஒரு முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். 9 மணிக்கு போலான்னு சொன்னேன். சரி, 8 மணிக்கு போ. இல்ல சார், இப்பவே போயிட்டு வரணும் சார். கேஸ் போட்டுலாம் என்னாச்சு? இதோ கொண்டேன் சார். அருண், இப்ப என்னோட சினிமா வர போறீங்களா இல்லையா? எங்க வருது? சீட் எடுத்து வச்சனே பாக்கல. எல்லாம் ஒரு நாள் கெட்டு போச்சு. மக்கள் ராமையா இருக்கானே, என்னுடைய காப்பி அவருக்கும் அவருடைய காப்பி எனக்கும் மாற்றி கொடுத்து தொலைச்சிட்டான். 1939 வீக்லி ரிப்போர்ட் மாத்தி கொடுத்துட்டானா? ஆமா. மை காட், சித்தப்பா அந்த சீட்டை பிடிச்சிட்டாரா? யாருக்கு தெரியும்? நல்ல ஈவினிங் டைம். அதை குண்டா இதை குண்டான்னு சொல்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்குது அந்த கடை. 1939 வீக்லி ரிப்போர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட். சரி, நான் சமாளிக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறீங்க. வாய்க்கிறேங்க. வைட்டமின் சி, டி, ஏதோ ஒண்ணு. தலைவலி மண்டைய புழக்குதுமா. யூ ஸ்மோக் டூ மச். தலைவலி வராம என்ன செய்யும்? சிரிக்காதீங்க. நான் சொன்ன டைம் டேபிள் பிரகாரம் சாப்பிடுறது இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. யூ நாட் எ சைல்ட். எத்தனை தடவை சொல்றது? Yes, 1939 வீக்லி ரிப்போர்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் கொண்டு வந்திருக்கேன். மேஜையில் வச்சுட்டு போப்பா. ஏன்பா சார், ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னிய? ஆமா சார். நீ வீட்டுக்கு போலாம்ப்பா. காலையில சீக்கிரம் வந்துரு. நீ போ. கிருஷ்ணா, உன்னை பார் கவுன்சில ஜாயின் பண்றதுக்காக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிட்டேன் தெரியுமோ? வெரி குட் சின்னப்பா. கொஞ்சம் நெத்தி அமைக்க விடுமா? ஆமா, ஆடி நீ வக்கீல் தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அருண் சார், நீ என்ன போகலையாப்பா? போயிட்டே இருக்கேன் சார். ஏமா, ஒரு வக்கீல் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமோ? நல்ல வாயாட தெரியணும், அவ்வளவுதானே சித்தப்பா? வாயாட தெரியறதில்லம்மா, நல்லா வாதாட தெரியணும். நான் கிழவன் தான், பழம்பெருச்சாளிதான், அதனாலதான் சொல்றேன். எப்படி பல பேர் இந்த தொழில் ரொம்ப சுலபம்னு நினைச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு உண்மையான வக்கீலுக்கு நல்லா சிந்திக்க தெரியணும், அதே நேரத்துல சிரிக்க வைக்க தெரியணும், நாடகமாட தெரியணும், ஆனா அதை நம்ப வைக்க தெரியணும். இதனால ஒருத்தனுக்கு எல்லாமே தெரியணுங்கிறது இல்ல, தெரிஞ்சிரு கொஞ்சமா இருந்தாலும் அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் கிழவன் தான், பழம்பெருச்சாளிதான்,
அதனாலதான் சொல்றேன். சுருக்கமா சொல்ல போனா a true advocate must be a thinker, a dramatist, actor, orator, diplomat, optimist and what not. இதுதான் சுருக்கமா? இவ்வளவு புத்திமதிகளும் இன்னைக்குன்னு பார்த்து, அதுவும் மணி 5:55க்கு தேவைதானா? ஏன் நீ எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கிறியா? ஆமா, நான் என் ஃப்ரெண்டு லதா இல்ல லதா, ஆமா, அவளோட சினிமாக்கு போலான்னு பார்த்தேன். ஆனா போமா, இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. சரி சரி, நீ போ. நீ வரதா நான் ஃப்ரெண்டு லதாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணு. உங்களுக்கே அந்த சிரமம், அவ எனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா காத்துக்கிட்டு இருப்பா. நீ போமா, போயிட்டு வா. சித்தப்பா, தலைவலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா. மொத்த தலைவலியா, பொய் தலைவலியா? கிருஷ்ணா அப்படி என்னதான் எழுதிருங்க? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போகலாம். கழட்டு பெருச்சாளிய ஏமாத்துறது கஷ்டமா? பெருச்சாலியாம் நான். ஏன் உன் பொண்ணு என்ன பெருச்சாலின்னு சொல்றது இவ்வளவு ஆனந்தமா? எது கேட்டாலும் நீ மறுக்க போறதில்ல, அப்புறம் உனக்கு தெரியாம ஏன் திருட்டுத்தனமா சினிமாவுக்கு போகணும்? அதுல பாரு தேவி, மத்த எதுலயும் தான் திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும் திருட்டுத்தனம் வேணும். அப்ப திருள் இருக்கும். மறந்துட்டியா? அந்த பையன் இருக்கிறானே, அவன் எனக்கு ஜூனியர். ஆனா இந்த காதல் விஷயத்துல எனக்கே சீனியராக பாக்குறான். எப்படி வந்து? ஆனா அந்த பயலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்துல நான் ரிட்டையர் ஆனவன். ரிட்டையர்ட் ஹர்ட். சுரேஷ், அந்த மாப்பிள பையனை அதுக்குள்ள மாப்பிள்ளை ஆக்கிட்டியா? ஆக போறானே, அது சரி சரி. அவனை ஒரு தடவை நான் பாக்கணுமே. நல்லா பாக்கலாமே. அவன் என்ன கோஷாவா? எங்க பாக்குறது? என் வீட்டுலதான். எப்படி பாக்குறது? நீ கோஷா மாதிரி வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆரம்பம் இன்றே ஆகட்டும், 6 நாட்கள் போகட்டும், அப்போதும் தள்ளி போடக்கூடாது, இப்போதே அள்ளிக் கொள்ளக்கூடாது. ஆரம்பம் இன்றே ஆகட்டும், 6 நாட்கள் போகட்டும், அப்போதும் தள்ளி போடக்கூடாது, இப்போதே அள்ளிக் கொள்ளக்கூடாது. பொன்னான அங்கத்தை எல்லாம் கண்ணாலே பார்த்தால் போதுமோ? பொன்னான அங்கத்தை எல்லாம் கண்ணாலே பார்த்தால் போதுமோ? கண்டாலும் உள்ளம் தித்திக்கும், என்றாலும் பெண்மை உன்னை சந்திக்கும். கண்டாலும் உள்ளம் தித்திக்கும், என்றாலும் பெண்மை உன்னை சந்திக்கும். ஆரம்பம் இன்றே ஆகட்டும், 6 நாட்கள் போகட்டும், அப்போதும் தள்ளி போடக்கூடாது, இப்போதே அள்ளிக் கொள்ளக்கூடாது.
முத்துச்சரம் வாடும் வண்ணம் மெல்ல அணைத்து 10 தரம் வாங்கிக் கொள்ள நெஞ்சில் நினைத்தேன் முத்துச்சரம் வாடும் வண்ணம் மெல்ல அணைத்து 10 தரம் வாங்கிக் கொள்ள நெஞ்சில் நினைத்தேன் கொஞ்சம் பொறுத்தால் சப்தமிடுவே தூங்கு கொடுத்தால் லா 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 லா. சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் சந்திக்கும் வேளை ஏனம்மா பட்டங்கள் பெற்றால் போதுமோ பண்பாடு மாறி போக கூடுமோ ஆரம்பம் இன்றே ஆகட்டும் 6 நாட்கள் போகட்டும் அப்போதும் தள்ளி போடக்கூடாது இப்போதே அள்ளிக் கொள்ளக்கூடாது வா அம்மையா ஐயா அருண் இருப்பாரு ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்லு சரிங்க உட்காரு ஏன் இப்படி நடுங்குற எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்காக பயப்படணும் பைத்தியக்காரி உன்னை இங்க யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ உட்காரு நம்ம கிருஷ்ணாவை பார் கவுன்சில ஜாயின் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன் வர திங்கக்கிழமை அன்னைக்கே ஒரு கேஸ்ல கூட ஆஜராக போறேன் சுரேஷ், நான் கோயிலுக்கு போய் அவளுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். அவ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாலே அந்த பிரசாதத்தை நீதான் அவகிட்ட சேர்த்துடணும். அப்புறம் அவ பார் கவுன்சில ஜாயின் பண்றதை கொண்டாடுற மாதிரி அன்னைக்கே ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றேன் அதுக்கும் நீ அவசியம் வரணும். நானா? எனக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா அங்கேயே உன்னை யாரும் கவனிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். யூ ஆர் டெஃபினெட்லி கமிங். ஹி இஸ் கமிங். அப்புறம் உங்க பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அப்பீலுக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்லிடுறேன். எஸ் அருண் வர சொன்னீங்களாமே. எஸ் எஸ். ஆமா, இந்த இன்கம் டாக்ஸ் கேஸ்ல மிஸ்டர் ராமநாதனுடைய பிரீஃபை படிச்சியா? இன்னும் இல்ல சார். ஏன் என்ன படிக்கல? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? வேற ஏதாவது வேலை இருந்தா அப்புறமா பாத்துக்கலாம். அட்டெண்ட் டு திஸ் நவ. எஸ் சார். அண்ட் தென் பார்க்கணும்னு வந்துட்டு தலையை குந்திட்டு இருந்தா எப்படி? உன்னதான் நல்லா பாத்துக்க. எஸ் சார். அவ்வளவு மரியாதையா? தட்ஸ் ஆல் ரைட். நிமிந்து பாக்காட்டியும் பரவாயில்ல. See here. இங்க பாரு. These are the papers. மிஸ்டர் ராமநாதன் எப்படி கேஸ் ஆர்கியூ பண்ணிருக்காரு பாத்தியா? எஸ் சார். வாட் a brilliant analysis. நீ எல்லாம் ரொம்ப கத்துக்கணும்பா. You must work hard. Understand? எஸ் சார். பார்த்து முடிச்சாச்சா? இன்னும் பார்க்கணுமா? ஆமா சார். அவசரமா படிச்சு பார்த்தேன். இன்னும் ஒரு தடவை தெளிவா பாத்துறேன் சார். ரூமுக்கு போய் டீடைல்டா படிக்கிறேன் சார். ஜஸ்ட் a minute. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்கா? வெளியில புறப்படுறதுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I see. நீ அவ கூட வெளியே போகணும்னு ஆசைப்பட்டா போயிட்டு வரலாம். இந்த ஃபைல ராத்திரி கூட பாத்துக்கலாம். சாட்டிஸ்ஃபைட்? இப்ப திருப்தி தானே? பதில் சொல்லேன்பா. எஸ் சார். You may go now. மாப்பிள்ளை எப்படி? ரொம்ப அழகா இருக்கா. என் கிருஷ்ணா கொடுத்து வச்சவதான். சுரேஷ், நிச்சயமா நான் அந்த பார்ட்டிக்கு வரணும். தூரத்துல இருந்து அவங்க 2 பேரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணணும். சுரேஷ்,
ஆசீர்வாதம் பண்ண எனக்கு யோகியதை இருக்கா சுரேஷ்? உனக்கு இல்லைன்னா வேற யாருக்கும் இருக்கு? சுரேஷ், அந்த பையனை ரொம்பவும் அதட்டி பேசாத, பாவம். எத்தனை நேரம் தான் இப்படி குறுக்க நடுக்க நடக்க போறேன் நானும் பாக்குறேன். மிஸ்டர் அருண், ஐ எம் நர்வஸ். ஏன் இப்படி நடுக்கிறேன்? வக்கீலா பதவி பிரமாணம் தான் எடுத்துக்க போறேன். கைதியாவா கூண்டுல நிக்க போறேன். அருண், மேடையில பேசும்போது கை நடிக்கினா மைக்க புடிச்சுக்கலாம். வக்கீலா வாதாடும் போது கை நடிக்கினா கைதிய பிடிச்சுக்கோ. இல்லனா நான் வந்து நிக்கிறேன், என்ன பிடிச்சுக்கோ. எப்பவுமே அந்த மாதிரி முடியாது அருண். சித்தப்பா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? கோவிலுக்கு போயிட்டு வர்றேம்மா. இந்த கொஞ்சம் சித்தப்பா. அருண், இந்த வக்கீல் கௌரி உங்க கையாலேயே போட்டு விடுங்க சித்தப்பா. போய் நீதிக்காக பாடுபட போறவனுக்கு ஆண்டவன் எப்பவும் பக்கத்துணையா இருக்கட்டும். நல்லா இருக்கும். I, Krishna, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will endeavor to uphold the tradition, prestige, and the dignity of the legal profession. Wish you all luck. Thank you, sir. ஏன் எல்லாரும் ரொம்ப சீரியஸா வர்றீங்க? எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் போகல சித்தப்பா. ஏன் அருண், இன்னைக்கு கிருஷ்ணா பிரமாணம் எடுத்துக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? பிரசவ ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு செய்தி கிருஷ்ணா. Will you please shut up? நீ மட்டும் என்ன ஒழுங்கா? கிருஷ்ணா அருண் பிரமாணம் எடுத்துக்கிட்ட போது இவன் நடுங்கிறத பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் இவனுக்கு திக்கு வாய் நினைச்சிட்டாங்க. Well said, சித்தப்பா. You shut up. என்ன பறந்தாமா அப்படியே நிக்கிற? ஏதோ புதையல பார்த்த மாதிரி முழிக்கிற. புதையல தான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இடம் 50 ரூபாயா? அதான் அப்பதே வாங்கிட்டியே. கோர்ட்டு வாசல்ல வந்து தகராறு பண்றேன். எவன் 50 ரூபாய்க்கு பொய் சாட்சி சொல்லுவான்? என்ன 50 கூட? சரி கேஸ் ஜெயிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த பார், சாட்சி சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை. ஜெயிக்க வேண்டியது உன் வக்கீலோட திறமை. நாளைக்கு வரவேணா சாட்சி சொல்ல கொண்டா 50 ரூபா. சரி, என் வக்கீல் தேவை கைமாத்தா வாங்கிட்டு வர்றோம். யார்கிட்டயாவது வாங்கிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன். ஹலோ மிஸ்டர் விஸ்வம். எஸ், மீட் கிருஷ்ணா, மை ஜூனியர். இன்னைக்கு தான் பிரமாணம் எடுத்துக்கிட்டா. கிருஷ்ணா, திஸ் இஸ் மிஸ்டர் விஸ்வம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். வணக்கம் சார். Oh, what a charming young lady. மிஸ்டர் சுரேஷ், நானா இருந்தா இந்த பொண்ணு ஜூனியரா செலக்ட் பண்ணிருக்க மாட்டேன். என் மனைவியா தான் செலக்ட் பண்ணிருப்பேன். மிஸ்டர் விஸ்வம், இது எங்க அண்ணன் பொண்ணு. அப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். In spite of you. How is the joke? What you say, young lady? அதுக்கு இந்த யங் லேடி கேட்டு பிரயோஜனம் இல்ல, அந்த யங் மேனை கேட்கணும். சாரா, பொண்ணுக்கு அண்ணனா? வெரி குட், வெரி குட். பொண்ணுக்கு அண்ணன் இல்ல, காதலன் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நான் வரேன். Anyway, young man, உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குப்பா. மிஸ்டர் விஸ்வம், Yes. நான் டிஃபெண்ட் பண்ண போற கேஸ்ல எல்லாம் you will have a tough time. இப்பவே சொல்லி வச்சிட்டேன். I don't mind at all. ஒரு அழகான பொண்ணு கிட்ட கேஸ்ல தோத்து போறதே
ரொம்ப பெருமையாச்சே. கங்க்ராச்சுலேஷன். வெரி ஃபன்னி. தீர்காயுசாயிரம்மா. மருமகன் எப்படிங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மகனுக்கும் பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்குவோம்? அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே? அப்படியா? என் கிருஷ்ணா எப்பவுமே அதிர்ஷ்டசாலி தெரியுங்களா? காலையில தான் வக்கீல பிரமாணம் எடுத்துக்கிட்டா, வர்ற வெள்ளிக்கிழமை வாழ்க்கை பூரா அடங்கி இருக்கிறதா பிரமாணம் எடுத்துக்க போறான். வெரி குட், வெரி குட். அம்மா, கிருஷ்ணாவுடைய அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்களாம். அந்த குறை தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். நான் இருக்கிறேன்மா. உங்க சித்தப்பாங்க காணோம். அடுத்த வெள்ளிக்கிழமையும் நிச்சயதார்த்தமா? சுரேஷ், ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறதா சொன்னேன். அடுக்கடுக்கா ஏற்படுற ஆனந்தத்தை என்னால தாங்கிக்க முடியல சுரேஷ். நான் யாருக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. கண்ணால பார்க்க முடியாததை எல்லாம் என் மனக்கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற இந்த டெலிபோனுக்கு இப்போதைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பார்ட்டிக்கு நீ அவசியம் வரணும். இது வரைக்கும் நீ உன் பொண்ண மனக்கண்ணாலேயே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நேராவே பார்த்து நல்லா ரசி. என்ன? It's a great day for you, young lady. கிருஷ்ணா, நீ கொஞ்ச நேரம் இவரோட பேசிட்டு நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க மிஸ்டர் அருணை காணோம்? வரலையா? இங்கதானே இருந்தாரு. அவர் வராம இருந்தாருன்னா பிருத்விராஜ் மாதிரி இந்த சமயத்தை தூக்கிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி பார்ட்டிஸ் மிஸ் பண்றதே கிடையாது தெரியுமோ? ஏன் சார்? அழகான பெண்களை இங்கதானே சந்திக்க முடியும். வில்லன் வந்துட்டேன். ஹலோ சார், ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கிருஷ்ணா எங்க இருக்கிறா? இதோ இங்கதான் கீழே இருக்கிறா. இங்க வந்துட மாட்டானே. வர மாட்டா. இப்படி வா, இங்க இருந்து நல்லா பார்த்து. இந்த லைட் ஆஃப் பண்ணு சுரேஷ். கிருஷ்ணா எங்க நிக்கிறா சொல்லு பார்க்கலாம். கண்ணாடி கட்டுமா? ஜோடி பொருத்தம் எப்படி? தேவி, என்ன சுரேஷ்? நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ கேட்டுட்டு இருக்கிறேன். என்னையே நான் மறந்துட்டேன் சுரேஷ். என் வாழ்க்கையில வேற யாராருக்காகவோ நான் பாடி இருக்கேன், பாடி சந்தோஷப்படுத்தி இருக்கேன். ஆனா என் மகனுக்காக நான் சுரேஷ், நான் வீட்டுக்கு போயிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா எனக்கு விழிச்சுக்கிட்ட தடைய நானே மீடுவேன்னு ஒண்ணு பயமா இருக்கு சுரேஷ். சுரேஷ், உன்ன தினமும் என் மனசுக்குள்ளேயே வணங்கிக்கிட்டு இருந்தாலும்
இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை உன் கால்ல விழுந்து வணங்கணும்னு தோணுது சுரேஷ். எதுக்காக இதெல்லாம்? நீ செஞ்ச தியாகத்துக்காக. எங்க உனக்கும் குழந்தை குட்டி பிறந்து ஏன் கிருஷ்ணாவை சரியா வளர்க்க முடியாதபடி போயிடுமோன்னு தானே நீ கல்யாணமே செஞ்சுக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கல்யாணம் செய்துக்க வேற எந்த பொண்ணும் தயாரா இல்லை. அவ்வளவுதான். எழுந்துருமா. உண்மையான நட்புங்கிறது தெய்வீகமானது. அந்த நட்பை நமக்கு சாதகமான வாய்ப்பா எடுத்துக்க கூடாது, ஒரு இனிமையான கடமையாக்குறது. அதைத்தான் நானும் செய்தேன். இதுக்கெல்லாம் பிரதி உபகாரமா உனக்கு நான் என்ன செய்ய போறேன் சுரேஷ்? தேவி, நீ ஒரு காலத்துல உன் அன்பு எனக்கு அள்ளி தரலையா? அதை விட நான் என்ன செய்துட்டேன்? சரி சரி, உன் பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இரு. நான் கீழே போய் விருந்தாளிகளை கவனிச்சுட்டு வந்துடுறேன். இந்த விருந்துல எல்லாம் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல மிஸ்ஸிங். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உங்க வைஃப். நோ சான்ஸ். நீ சொல்லு பார்க்கலாம். என்ன பொறுத்தவரையில இந்த சந்தோஷமான சமயத்துல என் தாயார் இல்லையேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விருந்துல எல்லாம் இருக்கு, சங்கீதம் மட்டும் இல்ல. ஒரு பாட்டு பாடமா? நானா? சொல்லப்பா. த்ரூ ப்ராப்பர் எல்லாம் தான் வர. பாடு. பாட போய் நான் பாடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஏன் பாடிடுமா? ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றாள். கண்மணி சுகமா சொல் என்றாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். அந்த பாட்டு அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றேன். கண்மணி சுகமா சொல் என்றேன்.
நீங்க யாரு? நீங்க யார் சார்? வயசானவன். உட்காருங்க. என்ன விஷயம்? குடும்பத்துல ஒரே குழப்பம். கோர்ட்டுக்கு போலாமா, உங்ககிட்ட யோசனை கேட்டு போலான்னு வந்தேன். உங்க குடும்பத்துல என்ன குழப்பம்? ஏகப்பட்ட குழப்பம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அம்மா, என் மக மாதிரி இருக்கிற அம்மாடி, என் பொண்டாட்டி தனியா இருக்கிறா, என் பொண்ணு தனியா இருக்கிறா. என்ன என் பொண்டாட்டி அவகிட்டயோ சேர்க்க மாட்டேன்றான், பொண்ணுகிட்டயோ அந்த விட மாட்டேன்றான். நான் என்ன தாயே பண்ணுவேன் இந்த வயசான காலத்துல? என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்கு சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா? இவ்வளவு புத்தகம் இருக்க பார்த்து சொல்ல. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதேதான் அதேதான் அதேதான். பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்த நானாதையா சாப போறேன். நீங்க அழாதீங்க சார். வருத உங்க கதை ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு தான் புரியல. 1000 தப்பே செஞ்சிருக்கட்டும், நான் ஏத்துக்கிறேன். எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வை. இல்ல மாசம் ஏதாவது பணம் வாங்கி கொடு, அத வாரம் பிரிச்சு கொடுக்கட்டும். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா பெட்டர். ஜீவனாம்சமா? புரிஞ்ச சம்பாரிச்சா பொண்டாட்டி ஜீவனாம்சம் கேட்கணும், பொண்டாட்டி சம்பாரிச்சா நான் கேட்கிறேன் ஜீவனாம்சம். அவ சம்பாதிக்கிறாளா? அதை அம்மா கேக்குது, சொன்னா கேக்கு. அவளுக்கு பங்களா என்ன, கார் என்ன, ஆளு என்ன. ஆனா எனக்கு கையில பீடி. தமிழ்நாட்டு புருஷனை பீடி குடிக்க விட்டுட்டாள. அவ செஞ்ச கொடுமையெல்லாம் சொன்னா நீயும் கண் கலங்குவேன்னா பாதியோட கட் பண்ணிக்கிட்டாயே. ஐயோ பாவம். சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உங்க மனைவி பேர்ல தான் இருக்கா? இல்லையே, பொண்ணு பேருக்குள்ள எழுதிக்கிட்டா. எல்லாத்தையுமா? கம்ப்ளீட்டா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகல, மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. அந்த பொண்ணு கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்க முடியுமா? பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா எனக்கு அனுகூலம்னு சொல்றியா தாயே? சட்டப்படி அப்புறம் என்ன செய்யலாம்னு பாக்கலாம். ஏதோ லண்டன் படிப்பு நீ மகராஜியா இருக்கணுமா? இது வரைக்கும் ஒரு பயிலுண்ட பாயிண்ட சொன்னதே இல்லம்மா. நான் போயிட்டு வரேன் தாயே. கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன சித்தப்பா? என்னம்மா இது? புது கேஸ் சித்தப்பா. வக்கீல் தொழிலுக்கு வந்த உடனே புது கேஸ் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறியா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? புது கிளையண்ட். அவ்வளவுதான் தெரியுமா? எஸ். அவருடைய கேஸ் என்னன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதானா? ஆமா. ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு சித்தப்பா. பல பேருடைய வாழ்க்கையே அவன் சோகமாக்கி இருக்காமா. இனிமே அவன் வந்து அவங்க கூட பேசாத. அண்டர்ஸ்டாண்ட்? தேவி, நீயா? நான் தான் உன் புருஷன். எதுக்கு வந்தேன்? உன்னை புரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். யாரை கேட்டுக்கிட்டு உள்ள வந்தேன்? என்னடா இது? நான் என்ன தாசி வீட்டுக்கா வந்திருக்கேன்? முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வர்றதுக்கு என் தர்ம பத்தினி வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். உன்னை யார் உள்ள அனுமதிச்சது? பணம் பட்டம் செய்யும்னு சொல்லுவாங்க. அது 10 செய்யுதோ இல்லையோ, வாசல்ல நின்ன வாட்ச்மேன் கையில அழுத்தின 10 ரூபா படுக்கார வரைக்கும் கொண்டாந்து விட்டுடுச்சு. என்ன வேணும் சொல்லி தொலை. சுருக்கமா சொல்லிட்டா சொல்லு. 50,000 ரூபாய். 50,000? நம்பர்ல நம்பிக்கை இருந்தா 50,000க்கு ஒன்னா கொடு. 5+1 6. 6 எனக்கு லக்கி நம்பர். என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? நான் என்ன பண்றேன், இந்த சமுதாயத்தையே சோசியலிசம் பண்றேன். இருக்கிறவங்கிட்ட எல்லாம் எல்லாமே பண்றேன். எனக்கும் 5 மொத்தமா பொறுக்கி அழுத்து போச்சு. மொத்தமா ஒருத்தவங்க கூட நானும் ஒதுங்கிப்பேன், நீயே நிம்மதியா இருக்கலாம். என்கிட்ட பணம் இல்ல. இல்லையே தெரியுத நீ பெரிய பணக்காரன்னு. பெரும் பணம் படைச்சவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. அதே ஒப்பாரிய நீயும் வைக்கிறிய. என்கிட்ட இல்ல, சொன்ன கேளு. நீ சொன்ன அந்த வக்கீலையா கேட்பாரு, அவர்கிட்ட இல்ல. அவரை பத்தி நீ பேச தேவையில்லை. அடிக்கடி வராரே, காசே கொடுக்கறது இல்ல. வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்றேன்னு போலீஸுக்கு போன் பண்ணுவேன். பண்ணு, போலீஸ் வரட்டும். புருஷ முட்டாட்டிக்குள்ள இதுன்னு சொல்றேன், மனஸ்தாபம்னு சொல்றேன். நியாயம் பிறக்கட்டும். 12
வந்தா உன்ன அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல என்ன அரெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இனிமே உனக்கு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. யார பார்த்து இந்த வார்த்தைய சொல்ற? என்ன பார்த்தா? உன் புருஷன் நினைச்சா எதை வேணாலும் செய்வான் தெரியுமே. உன்னால அறத பாத்துக்க. மரியாதையா வெளியே போயிடு. நேரா கிருஷ்ணா கிட்ட போறேன். கிருஷ்ணாவா? எனக்கு தெரியாது. நான் பெத்த பொண்ணு, இன்னைக்கு பெரிய பாரிஸ்டர். நான் அவங்க அப்பான்னு சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியவில்லை. தேவி, எதுக்கு நிக்க சொன்ன? பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கா? எனக்கு தான் தெரியுமே. கிருஷ்ணாவை நீ பாத்துட்டியா? பாத்துட்டியாவா? நான் தான் பேசிட்டேனே. பேசிட்டியா? பேசினியாவா? மனம் திறந்து பேசினேனே. அம்மாடி, இந்த கிழவன் தான் உங்க ஒப்பேன். உங்க அம்மா ஒரு நடத்த கட்டவன். அவ தொழிலுக்கு நீ நான் இருந்தா இடைஞ்சலா இருக்குமேன்னு நம்ம 2 பேரையும் ஒதுக்கிட்டாமா அப்படின்னு நேரம் வரப்ப சொல்லான்னு நினைச்சேன். நேரம் வந்துருச்ச, நேரா போய் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ கிருஷ்ணா கிட்ட போகாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தையோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுடாது. அப்ப 50,000 எடு. ஐயோ, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லையே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்கிட்டயா நீலி தண்ணீர் வடிக்கல? கேளடி வெட்டம் கட்டவளே, நான் கிருஷ்ணா கிட்ட மட்டுமா போறேன்? வேண்டாம். அவன் யாரவன்? அருண். அருண் அவங்கிட்டயே போவேன். ஐயோ வேண்டாம். அவங்கிட்ட மட்டுமா போறேன்? அவங்க அம்மா இல்ல, உன் சம்பந்தி, அவங்க கிட்டயும் போறேனே. என்ன சொல்ல போறேன் தெரியுமா? தேவடியால் பெற்றெடுத்த திருமகள் தான் மருமகள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டுமா, கால்ல சலங்க கட்டி கொட்டு கட்ட வேண்டிய பொண்ணையாவும் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறேன் அப்படின்னு கேட்க போறேன். கேள்வி மேல கேள்வி கேட்க தாண்டி போறேன். இது அத்தனை எங்க தெரியுமா கேட்க போறேன்? நிச்சயதார்த்தம் நடக்கிற சபையில கேட்க போறேன். பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். அவ பேருக்கு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து அத்தனையும் கோர்ட்டுக்கு இழுக்க போறேன். நீ கட்ட கேட்டுக்கு பாரிஸ் மாப்பிள்ளையா கேக்குது. ஆடி பிழைக்கிறவ பொண்ணு ஆர்குமெண்ட் பண்றாளா கோர்ட்ல? உனக்கு பிறந்தவ உன் பிழப்பு தாண்டி நடத்தணும். போறேன், சம்பந்தி வீட்டுக்கு போறேன். மனக்கோலமா இருக்கிற வீட்டை மயானமாக்குறேன். தயவு செய்து உன்னுடைய முடிவை மாத்திக்க. உன் வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிக்க. சுரேஷ், 6 தடவை சுட்டு இருக்கிற, எப்படி மறுக்க முடியும்? எதுக்காக மறுக்கணும்? யாருக்காக மறுக்கணும்? உனக்காக இல்லைனாலும் எனக்காக கேட்கிறேன். சுரேஷ், நீ சுட்டதை நான் மறுக்க சொல்லல. வாழ்க்கையில நீ அனுபவிச்ச சித்திரவதைகளை சொல்லு. பொறுக்க முடியாத ஒரு நிலையில தான் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் சுரேஷ், எல்லா உண்மைகளும் என்னோடைய செத்து போகட்டும். தேவி தேவி, நான் உன்னை பிச்சை கேட்கிறேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதே சுரேஷ். Then what? பல வருஷங்களுக்கு முன்னாலே உன்னுடைய அன்பு எனக்கு கொடுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் கேட்கிறேன். இந்த வழக்கில இருந்து உன்னை காப்பாத்த எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு பிளீஸ். வாழ்க்கையில தோத்து போனவன்னா இந்த வழக்கிலையாவது ஜெயிச்சு காட்டுறேன். உன் விருப்பம் போலவே செய்யறேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னது? நீ இந்த வழக்கை நடத்துறதுனால
எந்த காரணத்தை கொண்டு கிருஷ்ணா என் மகனான யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் இந்த விசாரணை நடக்கும் போது கிருஷ்ணா அருண் 2 பேரும் கோர்ட்டு பக்கமே வராம நீதான் பாத்துக்கணும். அவங்கள பார்த்தா வேதனையாலேயே நான் செத்து போடுவேன் சுரேஷ். அதுக்கப்புறம் நீ வழக்கு நடத்திய பிரயோஜனம் இல்லை. சரி, நான் மேலாக வேண்டியதை கவனிக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வரையில மீராபாய்க்கு தன் புருஷன் மீது, அதாவது இறந்து போன பரந்தாமன் மீது வெறுப்பு இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க. வெறுப்புன்னா அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப இருந்துச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஏதாச்சும் ஏடாகோடமா நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அது நடந்தே போச்சுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏப்பா, உன்னுடைய எஜமானி அம்மாவுக்கு அவங்க புருஷன் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னியே, எதை வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? கட்டின புருஷனை வீட்டுக்குள்ள விடாம கேட்டுக்கு வெளியிலேயே நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போட்டாங்களே, இது பத்தாதுங்களா? அவங்க உத்தரவு போட்டாங்க, நீ என்ன செய்யற? நான் உள்ள விடுவீங்களே, அம்மா கிட்ட சம்பளம் வாங்குறேன்னு. அந்த பரந்தாமன் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமா? ஐயோ பாவம், ரொம்ப அப்பாவிங்க. அவர் அப்பாவின்னு உனக்கு எப்படி தெரியும்? தினம் வந்து தன் குறைய என்கிட்ட ஒரு வாட்டம் அழுதுட்டு போவாருங்க. என்ன சொல்லி எழுவாரு? ஒண்ணும் இல்ல, கட்டிக்கிட்ட சம்சாரம் அப்படி இப்படி இருக்காங்களே சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாருங்க. வருத்தப்படுறது சரியா? அவங்களை திருத்த முயற்சி பண்ணவே இல்லையா? ஏன் பண்ணாம எத்தனை வாட்டி பணிவா சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாருங்க. ஆமா, நீதான் அவர் கேட்டுக்குள்ளேயே விடுறது இல்லையே. அவர் எப்படி கெஞ்சினாரு, எப்படி மிரட்டினாரு? ரோடு நின்னுட்டேவா? உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானி அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிற. ஏன்னா அந்த பரந்தாமன் உனக்கு அடிக்கடி லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிற. லஞ்சமா? சம்திங். எங்க அப்பாவோட சத்தியமா கிடையாதுங்க. பரந்தாமன் பணம் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் உனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்கிறாருங்கிற விவரத்தை இந்த டைரியில எழுதி வச்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி 30 ரூபாய், செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி 40 ரூபாய், அக்டோபர் மாசம் 13ஆம் தேதி 50 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். ஐயோ, அநியாயம், அக்கிரமம். அந்த மனுஷன் 10 ரூபாய்க்கு மேல நயா பைசா கொடுத்தது இல்ல. That's all, Your Honor. அந்த டைரி நான் பார்த்தாங்க. தேவையில்லை. இது என்னுடைய சொந்த டைரி. இதுல வெறும் டெலிபோன் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னுடைய முக்கியமான சாட்சி ஹைதராபாத்தை சேர்ந்த ராதாபாய். அருண், இந்த கொலை வழக்குல உன்னை கவனிச்சீங்களா? ஆஹா, உன்னையோ அல்லது என்னையோ ஜூனியரா போடாம இந்த கேஸுக்கு வேற யாரையோ ஒருத்தர் புதுசா போட்டுருக்காரு, அதை சொல்றியா? ஆமா, சித்தப்பா நம்ம 2 பேரையுமே அவாய்ட் பண்றாரு. அதுதான் ஏன்னு தெரியல. முதல்ல நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு கொலை கேஸ உன் கையில கொடுக்க மாட்டான்னு யோசனை பண்றதுலாம் சென்டிமெண்ட்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கு. சித்தப்பா எவ்வளவு இழைச்சு போயிட்டாரு பாத்தீங்களா? முன்ன இருந்த கலகலப்பையே இந்த வீட்டுல காணோம். என்னமோ நம்ம வீட்லயே ஒரு கொலை விழுந்த மாதிரி இருக்கு. நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ப்ரோனோட் கேஸையாவது ஸ்டடி பண்ணுவோம். இந்த கேஸுக்கு நான் தேவையில்லை, நீங்களே பாருங்க. மிஸ்டர் விஸ்வம், நீங்க சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். பரந்தாமன் மீராபாய் புருஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தும் புருஷன் மனைவி பார்க்க வரத நீங்க தடுத்து இருக்கிறீங்க. நீங்க 2 பேருமே சேர்ந்து தடுத்து இருக்கிறீங்க. ஏன், என்ன காரணம்? நான் சொல்றேன். இவ்வளவு நாளா வராத புருஷன் திடீர்னு வந்துட்டாரு. மீராபாயை கூட்டிக்கிட்டு போயிட்டா எங்க உங்க தொழில் பாதிக்கப்படும் போல பயந்தீங்க. அதனாலதான் அவரை வீட்டுக்குள்ள வராதபடி தடுத்தீங்க. இல்ல, இல்லவே இல்ல. மீராபாய் பணத்துல ஒரு பைசா கூட நான் தொட்டதில்லை. பரந்தாம் அவ குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு பயந்துதான் நான் அப்படி செய்தேன். குழந்தைய பொறுத்தவரையில பரந்தாமனுக்கு சம உரிமை இருக்கு இல்லையா? குழந்தைய தான் வளர்க்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு போனா அது என்ன தப்பு இருக்க முடியும்? பரந்தாம ரொம்ப கெட்டவங்க. ஓ, கெட்டவன். பரந்தாமன் மீராபாயோட புருஷன். அந்த குழந்தை அவங்க 2 பேருக்கு பிறந்தது, அப்படித்தானே? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? மீராபாய் சொல்லி தெரியும். அதாவது அவங்க சொன்னாங்க. அதை தவிர வேற ஒன்னும் ஆதாரம் கிடையாது இல்லையா? அதனால அந்த குழந்தைக்கு தகப்பன் வேற யாராகவும் இருந்திருக்கலாம் இல்லையா? I object, Your Honor.
அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காகவே மீராபாய் பரந்தாமனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். I object to the slanderous remarks of the prosecutor. Your Honor, உண்மையை வரவழைக்க கேள்விகள் கேட்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர தாய்மையை பங்கப்படுத்துவதோ ஒரு தாயை தரைக்குறவாக பேசுவதோ இந்த நீதிமன்றத்தின் புனித தன்மையை அவமதிப்பதாகிறது. Quite true. Prosecutor, இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ் சிவராம், ஏம்மா பரந்தாமனால அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு நினைச்சீங்க. மெட்ராஸ்ல ஒரு கான்வென்ட்ல சேர்த்தீங்க. ஆமா, அந்த பெண்ணுக்கு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுத்தா சொல்லப்பட்ட டாக்டர் ராகவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. கான்வென்ட்ல சேர்த்துக்கிட்டாங்களே மதர் மேரி, அவங்களாவது எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தெரியாது. அதாவது மீராபாய தெரியும், அவங்களுக்கு ஒரு பெண் இருந்தது தெரியும், பரந்தாமனா அந்த பொண்ணுக்கு தகப்பன்னு சொல்லி தெரியும். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. டாக்டர் ராகவன தெரியும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. மதர் மேரிய தெரியும், அவங்க எங்க இருக்காங்க தெரியாது. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் தெரியுது, பாதகமான விஷயங்கள் அத்தனையும் தெரியல. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது, மீராபாய்க்கு மகளே கிடையாது. நிச்சயமா இருந்தா அவ எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. எல்லா சாட்சிகளும் அந்த பொண்ணை பத்தி தெரியாதுங்கிற வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு உலகத்திலேயே கிடையாது. அப்படி இருக்கிறதா சொல்றதெல்லாம் கற்பனை, கட்டுக்கதை, பொய், புரளி, பித்தலாட்டம். I object, Your Honor. பதட்டத்திலேயே அவர் தனக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்காதா என்று சர்க்கார் தரப்பு வக்கீல் வயதான அம்மாவை பயமுறுத்தி மிரட்டுகிறார். But Your Honor, we must get at the bottom of the myth. மகளுடைய நல்வாழ்க்கை இந்த கொலைக்கு அடிப்படை காரணமாக வாதாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகனே இருந்தாரா இல்லையா என்று புதிருக்கு விடை காணாமல் இந்த வழக்கை மேலே தொடர்வதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மிஸ்டர் சுரேஷ், இந்த பொண்ணை பத்தின விவரங்கள் இந்த கோர்ட்டுக்கு தெரிய வேண்டியது அவசியம்ங்கிறது நீங்க உணரலையா? Yes, Your Honor. அந்த பெண்ணை கோர்ட்டுல ஆஜர்படுத்த முடியுமா? சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர் வாதத்தை தொடரலாம். Yes, Your Honor. குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் மீராபாய் தன் கணவனை இரக்கமின்றி சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் குற்றவாளி தன் மகனுக்காக கொலை செய்ததாக கூறுவது வெறும் கற்பனை. It is sheer concoction, pure fabrication, and the story of the girl is all eyewash. குற்றவாளிக்கு ஒரு மகள் இருந்தது உண்மையானால் அவள் எங்கே, ஏன் பொருள் ஆஜர்படுத்தவில்லை? The defense is now. It is trying to catch us wrong. Why not going to help it? சித்தப்பா, நீங்க எப்போ சாப்பிட போறீங்க? மணி 10 ஆச்சு. எனக்கு என்னவோ இன்னைக்கு பசி இல்லம்மா. போமா, நாளைக்கு இந்த மர்டர் கேஸ் ஆர்குமெண்ட், அதுக்காக வணங்குற விஷயம் எல்லாம் சேகரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மர்டர் கேஸா? அதுதான், நிறைய வேலை இருக்குமா. சரி சரி, நீ ஏன் வருத்தப்படணும்? நீ போய் கொஞ்சம் பிஸ்கட்டும் பால் அனுப்பு. நீ போய் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கம்மா. போ.
சித்தப்பா சித்தப்பா ஓ, பொழுது விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இந்த பட்லர் என்ன பண்ணா? எங்க தொலைஞ்சு போயிட்டான்? கொஞ்சம் இருமா, நான் முகத்தை கைவிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் கிருஷ்ணா. குட் மார்னிங். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சித்தப்பா ராத்திரி பூரா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அந்த சமயம் பிடிச்ச கொலை வழக்கு இன்னையோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் ஆரம்பமாகுது. ஆர்கியூ பண்ணும் போதே சித்தப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடத்தகிட்ட ஒருத்திக்காக ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறாருன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஓ அருண், நீ கூட வந்தாச்சா? ஆமா, என்னமோ கேஸ பத்தி சில பாயிண்ட்ஸ் கேட்டிருந்திய. என்ன பாது, என்ன ஒரே நிசப்தம்? You want to ask something? எதை கேட்கணுமா? இல்ல சித்தப்பா, நான் கேட்க விரும்புறேன். கேள. இந்த கொலை கேஸுக்காக உங்க நேரத்தை செலவழிச்சு ஏன் இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க? A dirty case. Dirty case? A murder case cannot be pretty. ஃபீஸ் கிடைக்கிறதேமா? ஃபீஸ் எங்கறியா பணம்? அதுக்காகத்தான். ஆமா, தயவு செஞ்சு பேச்ச மாத்தாதீங்க. Don't try to change the topic. பணத்தை பெருசா மதிக்கிறவர் இல்ல நீங்க. இந்த கேஸுக்கு மட்டும் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டு 24 மணி நேரமும் பாடுபடுறீங்க. ஏன் இப்படி? நீங்க பேரிஸ்டர் ஆனதுல இருந்து இதுதான் உங்களுக்கு முதல் கொலை கேஸா? இனிமேதான் நீங்க திறமையான வக்கீல்னு பேர் எடுக்கணுமா? எவ்வளவு ஒரு நடத்த கெட்டவா, கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டவா, அந்த கேடு கிட்டவனுக்காக. சரி, அப்படியே இருந்தாலும் இந்த தொழிலுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுமா. 4 வகையான கட்சிக்காரங்க வரத்தான் செய்வாங்க. நாய் வித்த காசு குறைக்காது. She does not seem to realize it. Yes, Arun, நீ போய் இந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு வா. நில்லுங்க. இந்த கேஸ் கூட பரவாயில்லம்மா. இதை விட நூதனமான இன்னொரு கேஸ், கொலை கேஸ். மறுபடியும் பேச்ச மாத்தாதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் விட போறதில்லை. இந்த வழக்குல ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. வெளியே சொல்லக்கூடாத ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. என்னது? சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க. போய் ஒரு தாசி உடலையே வித்து பணம் பண்றவனுக்காக புகழ்பெற்ற ஒரு பாரிஸ்டர் அவருடைய நேரத்தை எல்லாம் பாழாக்க வேண்டிய காரணம் உங்களுக்கும் அவளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் கெட்டவை இல்லை. But tell me the truth. அந்த கொலைகாரியை காப்பாத்துறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? அந்த விபச்சாரியை விடுவிக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? விபச்சாரியை மானம் கெட்டவா தாசி, வேற என்ன வார்த்தைகள் பாக்கி இருக்கு கிருஷ்ணா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்புறேன். கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உன் மனசுல இறக்கமே இல்லாம போயிடுச்சா? சரி சரி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவுசெய்து இனிமே கிட்ட எதையுமே கேட்காது. அருண், இந்த பர்டிகுலர் கேஸ் செய்து பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க கிருஷ்ணா கிட்ட நேரடியா எதையுமே சொல்ல விரும்பல. என்கிட்டயாவது சொல்லுங்க, யார் இந்த விபச்சாரி? நீ கூட என்ன மன்னிச்சிருங்க சார். விவசாய கட்டவங்களுக்கும் பண்பு இல்லாதவங்களுக்கும் என் இதயத்துல இறக்கமே கிடையாது. நீங்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே என்னன்னு தெரியாதவங்களை தாப்பா பாத்துருக்கீங்க. அவங்களையே அளவுகோலை வச்சுக்கிட்டு அவங்கள மதிப்பிடக்கூடாதுப்பா. புருஷனையே கொலை செஞ்சவ சார் அவ. அவளுக்காக இல்லப்பா, அவளுடைய மகளுக்காக. இல்ல, தனக்கா தன் தொழிலுக்கு அவ புருஷனை இழந்தா நினைச்சிருக்கிறா. அதனாலதான் கொலை செஞ்சுட்டான். இல்ல சார், உங்களை நான் தெய்வத்துக்கும் மேலா மதிக்கிறேன். உங்க பேருக்கோ புகழுக்கோ களங்க ஏற்படுறத எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க சார், உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? எங்க கிட்டயே ஏன் மறைக்க பாக்குறீங்க? யார் அவ? Who is that bitch? Stop it! Stop it! Stop it! நான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்றேம்மா,
சொல்லிடுறேன். அந்த பெண்ணுக்கு சூழ்நிலை கொடுத்த பெயர் தான் கெட்டவன், நடுத்தரு விபச்சாரி. அந்த பெண்ணுடைய சோகக்கதையை தியாகத்தின் அர்த்தமானதாம ஆரம்பமாச்சு. தந்தப்பட்ட கடனுக்காக தன் காதலையே தியாகம் செய்தான். பாவத்தின் உருவகமான பரந்தாமனை கல்யாணம் செய்துக்கிட்டான். கணவன் ஒழுங்கானவராக இருந்திருந்தா கடைசி வரைக்கும் அவனும் நல்ல முறையிலேயே தன் வாழ்க்கையை நடத்தியிருப்பான். பணத்திற்காக சொந்த மனைவியையே விலை பேசின மகா பாவியம்மாவ ஆணினத்திற்கும் கணவன்கிற மரபுக்கு அவமான சின்னமாக இருந்தவனே அவன் அந்த நேரத்திலேயே சுட்டு கொண்டு இருக்கணும். ஆனா அவனையும் உயிரோடு விட்டு வைக்கிற அளவுக்கு அவ மனசு தாராளமா இருந்திருக்கம்மா, தாராளமா இருந்திருக்கு. மானமுள்ள எந்த பெண்ணும் அவனோட வாழ துணிய மாட்டா. அந்த முடிவைத்தான் அவளும் எடுத்தா. தற்கொலைக்கும் தயாரான அவ தன் வயத்துல வளர்ந்துகிட்டு இருந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கையே மாத்தி அமைச்சுக்கிட்டா. நடனமாடி பாட்டு பாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சா. தன் மேலுள்ள களங்கம் தன் மகளையும் தொடரக்கூடாதுங்கிற புனிதமான எண்ணத்தினாலதான் மகளையே பிரிஞ்சு வாழ துணிஞ்சா. தன் நிழலையே தங்கிட்ட இருந்து பிரிச்சா. தன் கண்ணே படாம அந்த குழந்தைய கண்காணாத இடத்துல வளர்த்தான். தான் அவமானத்தை சுமந்துக்கிட்டாலும் தன் மகளுக்கு சமுதாயத்தில் ஒரு உன்னதமான இடத்தை உருவாக்கி கொடுத்தா. அவ கனவெல்லாம் நனவாயிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் அந்த பாவி பரந்தாம மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டான். எந்த லட்சியத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டாலோ அந்த லட்சியத்தையே பாழ்படுத்த துணிஞ்சிட்டான். மகளுடைய வாழ்வையை கெடுத்துருவேன்னு மனைவியை பிளாக்மெயில் பண்ணான். How can anybody bear this torture? பொறுக்க முடியாத நிலைமையிலதான் அவனை சுட்டுக் கொன்னா. அவ கொலை செய்யலம்மா, தண்டனை தான் கொடுத்தா. The punishment that was long overdue. அப்படிப்பட்ட பாதகனுக்கு அவ தண்டனை கொடுக்க தவறி இருந்தா அவனை தண்டிக்க சட்டத்துக்கே சந்தர்ப்பம் இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா இந்த அலமாரியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகங்களிலே எந்த ஒரு அத்தியாயத்திலேயும் எந்த ஒரு பிரிவிலேயும் அந்த பாவியின் பாதக செயலுக்கு தண்டனையே போடலமா. அவனுக்குரிய தண்டனை அவ ஒருத்தியாலதான் கொடுக்க முடியும். You know, she did it. அப்ப கொடுக்க தவறிய தண்டனையே இப்ப கொடுத்தா. A deferred punishment. That's all. சட்டப்படி அவ ஒரு கொலை குற்றவாளியா இருக்கலாம். ஆனா நியாயப்படி அவ சரியான நீதிபதி. எந்த முகம் அவட தாசி இன்னும் வேசி இன்னும் தாறுமாறா திட்டிச்சோ அந்த முகம் இப்ப கலங்குது, கண்ணீர் வடிக்குது. நான் அடுத்த உண்மையை சொன்னா நீ துடிச்சு போயிடுவேமா. தேவி யாரையோ காதலிச்சு தன் காதலை தியாகம் செய்ததா சொன்னேனே, அந்த காதலன் யார் தெரியுமா? நான் தான். எந்த பெண்ணுக்காக அவ படக்கூடாத துயரத்தை எல்லாம் அனுபவிச்சாலோ அந்த பெண் யார் தெரியுமா? நீதான். இப்ப சொல்லம்மா, அவ தாசியா, தன்னலம் இல்லாத தாயா, வேசியா, விவேகமுள்ள பெண்ணா, விலை மகளா, விலை மதிக்க முடியாத மாணிக்கமா, நடத்த கட்டவளா, நானே போற்ற வேண்டிய நல்லவளா? சொல்லம்மா. Stop it! Stop it! அவ செஞ்சது கொலை குற்றமா? அவ தண்டிக்கப்பட வேண்டியவதானா? அந்த அன்பு தாயை தூக்கு மேடைக்கு அனுப்புறதா நியாயமா? சொல்லு கிருஷ்ணா, சொல்லு. உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் மாற்றி சித்தப்பா. இப்போ நீ பேச்ச மாட்டாத கிருஷ்ணா. அவளுக்காக நான் வாதாடுறது தப்பா? My dear young man, அபாகியவதியான ஒரு தாய்க்கு மகளா பிறந்துட்ட ஒரே ஒரு குற்றத்துக்காக நீ கிருஷ்ணாவை நிராகரிச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேன். Time is up.
தாய் எனப்படுபவள் ஒரு காவியம். நான் இதுவரை கூறியது அந்த தாயின் சோகக் கதைதான். ஒரு நாள் இரவு நடந்த அந்த கோரக் கொலையை மறந்து விடுங்கள். அதற்கு பதில் அந்த காவிய தலைவியின் துயரம் மிகுந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்த உணர்ச்சி போராட்டத்தின் இந்த முடிவை மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்க வேண்டாம். இப்படிப்பட்ட சோதனை காலம் வரும்போது தன்னை காத்துக்கொள்ளவும் தன்னுடைய குழந்தையை காத்துக்கொள்ளவும் எந்த தாய் தான் துணிய மாட்டாள்? துஷ்டர்களிடமிருந்து நல்லவர்களை ரட்சிக்க அவ்வப்போது அவதாரம் எடுப்பதாக கூறப்படும் கடவுளும் அவளுக்கு உதவியாக வரவில்லை. தீமைகளை கண்டிக்கக்கூடிய சட்டம் பரந்தாமனுடைய செயல்களை தீமை என்று கூறவில்லை. அதனால்தான் இந்த தாய் தன் மகனை தீமையிடமிருந்து தானே ரட்சித்தாள். She had all alone been under the stress of grave provocation, extreme and continuous provocation. இந்த வழக்கில் குற்றவாளியின் மீது அனுதாபம் ஏற்படாத வகையில் அவர்களின் நடத்தையை பற்றி தரக்குறைவாக பேசப்பட்டது. தோல்வி மனப்பான்மையினால் உயிரை போக்கிக் கொள்ளாமல் தன்னுடைய மகளுக்காகவாவது வாழ்ந்தே தீர வேண்டும் என்கிற முடிவிற்கு வந்து தான் துயரப்பட்டாலும் ஆடி பாடி மற்றவர்களை மகிழ்வித்து தன்னுடைய கண்மணியின் வாழ்வை இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக செய்ய முயன்ற தாயை நடத்தை கெட்டவள் என்று ஏசுகிறது உலகம், குற்றவாளி என்று உருவுகிறது சட்டம். நாம் யாவரும் அருமையான தாய்மாரை பெற்றவர்கள். அந்த தாயின் ஆதர்ச வடிவில் இவர்களை உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். இந்த தாய் குற்றவாளியா? Your Honor, a mother is one who can take the place of all the others, but whose place no one else can take. ஆம், தாய் என்பவள் தந்தையாகலாம், தனையனாகலாம், ஆசானாகலாம், ஆண்டவனாகலாம். எந்த ஒரு ஸ்தானத்தையும் ஒரு தாயால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேறு எவராலும் ஒரு தாயின் புனிதமான இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. ஏன், அந்த ஆண்டவனாலும் ஈடு செய்ய முடியாது. ஆண்டவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தை அன்னைக்கு கொடுத்திருப்பது நமது பண்பாட்டில்தான், நமது நாட்டில்தான். அப்படிப்பட்ட புனிதத்தன்மை கொண்ட ஒரு தாயை நாம் தண்டிக்கப் போகிறோமா? இந்த வழக்கை பொறுத்தவரையில் புதிராக தோன்றிய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். எந்த பெண்ணுடைய நலத்தையும் நல்வாழ்வையும் நினைத்து தன்னையும் தன் வாழ்வு அனைத்தையும் பலி கொடுத்தாளோ அந்த பெண் யார்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் இங்குதான் இருக்கிறாள். இந்த நீதிமன்றத்தில் தான் இருக்கிறாள். உங்கள் முன் நிற்கிறாள். அவள் வேறு யாரும் அல்ல, நானேதான். புனிதமான இந்த நீதிமன்றத்தில் கௌரவமான உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பெருமையுடன் கூறிக்கொள்ளுகிறேன், இவர்கள்தான் என் தாய். என் அன்னைக்காக என்னுடைய எளிய வேண்டுகோளை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். என் இனிய அம்மாவை, உதவியற்ற என் தாயை, இதோ உங்கள் எல்லோருடைய கண்ணெதிரிலும் குற்றவாளி கூண்டில் இருக்கும் என் அருமை அன்னையை என்னோடு வாழ விடுங்கள், என்னோடு வாழ விடுங்கள். இத்தனை காலம் என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்த என் அன்பு தெய்வத்தை என்னிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். சித்தப்பா, உடனே டாக்டர் கூப்பிடுங்க. அம்மா, அம்மா,